ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேகாவில் யார் யாருக்கு சீட், வெற்றி வாய்ப்பு எப்படி? அதிமுகவும் திமுகவும் நேரடியாக களமிறங்கவே வாய்ப்புகள் அதிகம் என்றாலும், ஒருவேளை அதிமுக கூட்டணியில் இந்த தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதியின் கள நிலவரம் தேர்தல் திருவிழா 2026 காணலாம். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். தமிழக சட்டமன்ற தேர்தல் உச்சக்கட்டத்தை நெருங்கி இருக்கிறது. உங்கள் கிங் 360 சார்பாக உத்தேச வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு வருகிறோம். அந்த வரிசையில் ஈரோடு மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளில் ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதியின் கள நிலவரம் தேர்தல் திருவிழா 2026 காணலாம். பாருங்கள். ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேகாவில் யார் யாருக்கு சீட், வெற்றி வாய்ப்பு எப்படி, யாருக்கு அதிக வெற்றி வாய்ப்பு என்பதெல்லாம் விலாவரியாக பார்த்து வருகிறோம். ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதியானது 2008 தொகுதி மறுசீரமைப்புக்கு மூலம் உருவாக்கப்பட்டது. இந்த தொகுதி ஈரோடு மாநகராட்சியின் 40 வார்டுகள் மற்றும் சித்தோடு, நசீனூர் பேரூராட்சிகளை உள்ளடக்கியது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் ஆகியவை இந்த தொகுதியில் தான் அமைந்துள்ளது. இந்த தொகுதியில் கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் 45% அதிகமாக உள்ளனர். முதலியார் மற்றும் பட்டியல் சமூக மக்களும் வசிக்கின்றனர். விவசாயம் மற்றும் விசைத்தறி தொழிலில் மிக முக்கியமான தொழிலாக இருந்து வருகிறது. 2011, 2016 ஆகிய தேர்தல்களில் அதிமுகவை சேர்ந்த KV ராமலிங்கம் வெற்றி பெற்றார். 2021 திமுகவை சேர்ந்த தற்பொழுதைய அமைச்சர் முத்துசாமி வெற்றி பெற்றார். திமுக வேட்பாளரான முத்துசாமி 1,757 வாக்குகள் பெற்றார். அதிமுக வேட்பாளர் KV ராமலிங்கத்தை இவர் தோற்கடித்தார். திமுக கூட்டணியின் சார்பில் தெற்கு மாவட்ட செயலாளரும் வீட்டு வசதி மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சரான முத்துசாமி மற்றும் திமுக இளைஞரணி அமைப்பாளர் திருவாசகம் ஆகியோர் வேட்பாளர் ரேஸில் உள்ளார்கள். இவர்களில் திருவாசகம் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராகவும் குமாரபாளையம் தொகுதி பொறுப்பாளராகவும் இருந்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் அமைச்சர் முத்துசாமியின் முழு ஆசியும், உதயநிதி ஸ்டாலினின் முழு ஆசியும் பெற்ற வேட்பாளராக இருக்கிறார். இவருக்கு முதலியார் சமுதாயத்தில் இருப்பதால் அந்த சமுதாய ரீதியான ஆதரவும் இவருக்கு பக்கபலமாக இருக்கிறது. அமைச்சர் முத்துசாமியை பொறுத்தவரை கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர். முத்துசாமியை பொறுத்தவரை அவர் கேட்கும் தொகுதி தலைமை கொடுத்துவிடும். அந்த வகையில் அவர் ஈரோடு மேற்கிலிருந்து கிழக்கு தொகுதிக்கு செல்லலாம், நகர்ப்புறத்தை மையமாக உள்ள அந்த தொகுதியில் போட்டியிட அவர் விருப்பம் கொண்டுள்ளதாகவும் அதற்காக தலைமையிடம் அவர் விண்ணப்பிக்கவும் வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அப்படி ஒருவேளை அவர் கிழக்கு தொகுதிக்கு சென்றால் மேற்கு தொகுதியில் செங்குந்த முதலியார் இனத்தைச் சேர்ந்தவரும் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளரும் உதயநிதி ஸ்டாலினின் ஆதரவு பெற்றவர் முத்துசாமியின் மனசாட்சியாக இருக்கக்கூடிய திருவாசகம் களமிறங்கப்படலாம் என அமைச்சர் முத்துசாமி கணக்கு போட்டு வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுக கூட்டணியின் சார்பில் KV ராமலிங்கம், KC பழனிசாமி ஆகியோர் வேட்பாளர் ரேஸில் உள்ளனர். கொங்கு வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த KV ராமலிங்கம் மாநகர் மாவட்ட செயலாளராகவும் 2 முறை MLA-ஆகவும் முன்னாள் அமைச்சராகவும் மாநிலங்களவை உறுப்பினராகவும் இருந்தவர். ஈரோடு மாநகராட்சியின் முன்னாள் துணை மேயராக இருந்த KC பழனிசாமி சூரியம்பாளையம் பகுதி செயலாளராக இருக்கிறார். இவரும் கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அதிமுக கூட்டணியில் ஒருவேளை இந்த தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டால் மாவட்ட தலைவர் SM செந்தில் போட்டியிட வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இவரும் கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர். இப்பொழுது சமீபத்தில் செந்தில் இந்த தொகுதியில் ஈரோட்டில் மத்திய அமைச்சர் மற்றும் அண்ணாமலை வைத்தெல்லாம் நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாம் தமிழர் கட்சியின் சார்பில் விஜய் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். ஈரோடு மாவட்ட செயலாளரான இவரும் கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர். தமிழக வெற்றி கழகம் சார்பில் மாநகர இணை செயலாளர் ஹக்கீம் வேட்பாளராக களமிறங்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. இஸ்லாமியரான இவர் மீன்கடை நடத்தி வருகிறார். ஆரம்பம் முதலே விஜய் ரசிகர் மன்ற நிர்வாகியாக இருந்தவர். இந்த தொகுதியில் மாணவர்கள் படிக்க ஏராளமான நூலகங்கள் ஏற்படுத்தி கொடுத்தது. CNC கல்லூரியை அரசு கல்லூரியாக மாற்றியது. IAS பயிற்சி மற்றும் விளையாட்டு அரங்கம் அமைக்க இருப்பது, புதிதாக கனிராவுத்தூர் குளத்தில் புதிய பேருந்து நிலையத்தை உருவாக்க இடம் தேர்வு செய்தது என பல திட்டங்கள் இந்த தொகுதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இருந்தாலும் ஊராட்சி கோட்டை கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும், போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும், புறவழிச்சாலை திட்டத்தை செயல்படுத்த வேண்டும், வெள்ளோடு பறவைகள் சரணாலயத்தை மேம்படுத்தி சுற்றுலா தலமாக்க வேண்டும் என்பதெல்லாம் இந்த தொகுதி மக்கள் வைக்கும் முக்கிய கோரிக்கையாக இருந்து வருகிறது.
ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவும் திமுகவும் நேரடியாக களமிறங்கவே வாய்ப்புகள் அதிகம் என்றாலும் ஒருவேளை அதிமுக கூட்டணியில் இந்த தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இதனிடையே நாம் தமிழர் கட்சியும் தாவேகவும் வேட்பாளர்களை களமிறக்குவதால் இதுவரை நடந்த தேர்தல்களை விட வரும் சட்டமன்ற தேர்தல் கடுமையான போட்டி நிலவும் என்றே கூறப்படுகிறது. தொகுதியின் வெற்றி வாய்ப்பு யார் வேட்பாளர் எந்த சமுதாயம் தீர்மானிக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நாளை இன்னொரு தொகுதியிலிருந்து உத்தேச வேட்பாளர் பட்டியலை காணலாம், பாருங்கள். தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் இப்பொழுது 2026 அப்டேட்டுகளுடன் உங்கள் சட்டமன்ற தொகுதியின் வெற்றியை உறுதி செய்ய காத்திருக்கிறது. கீழுள்ள லிங்கில் இணைந்திருங்கள். தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாஃப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.